கருமசாமி என்னம்மா குழந்தைங்களோட சாமி இப்ப என்னால முடியல சாமி, சமாளிக்க முடியல. ஏற்பட்ட பிரச்சனை மேல வருவனா வரமாட்டேனான்னு தெரியல. அதே போல ஒரு படம் முன்னால கருமசாமி எனக்கு முதல் பொண்ணு பிறந்த சாமி, பொண்ணு பிறந்த சாமி. ரெண்டாவது எனக்கு பையன் வேணும் சாமி, எனக்கு பையன் வேணும் சாமி. அப்படி இருக்கும்போது கருமசாமியோட வாக்கு வந்த சாமி, வாக்கு வந்து சாமி எனக்கு பையன் வேணும், எனக்கு எப்பயாவது கொடுங்க சாமி. எனக்கு அடுத்து ஒரு பையன் இருந்தா பரவாயில்ல சாமி, பொண்ணுக்கு பொண்ணு வந்துச்சு, ஒரு பையன் இருந்தா பரவாயில்ல சாமி. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன் இல்லையா, கண்டிப்பா நான் உனக்கு பையன் உத்தரவு கொடுத்தேன், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம், உன்னோட ஜாதகத்துல பையனே கிடையாது. ஜாதகம் பாத்தியா பாத்தியா, பையனே கிடையாது, பொண்ணுதான் பிறக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அடுத்த வர கண்டிப்பா பையன் தான் பிறந்து சொல்லிருக்காங்க இல்லையா. கருப்பசாமி அப்படி சொல்லி இது பண்ணிவிட்டு நம்மளும் கரு தெளிச்சாச்சு. என்னன்னா சரி கருப்பசாமி நான் உத்தரவு கொடுக்குறேன், கண்டிப்பா இந்த பையன், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அப்படி பார்த்தா என்ன செய்யணும்னு சொன்னேன், ஓகேடா இடம் ஒரு வேலை அடிச்சு வச்சிருங்க, பையன் பிறக்க வச்சு கொடுத்த மாதிரி செய்யுங்க. வாரிசா கருசாமி கொடுத்த வாங்க உத்தரவு பையன் இருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும் போது இருந்தாலும் இன்னமும் பையன் தேட்டர் சாமி ஏதோ ஒரு இருக்கு சாமி. ஒரு பக்கம் நமக்கு தொழிலையும் முன்னேற்றம் கிடையாது, பணக்காசையும் முன்னேற்றம் கிடையாது, ஏகப்பட்ட கஷ்டம், என்ன பண்றது தெரியல, எங்க கேட்டாலும் அவமானமா இருக்குது, என்ன பண்றது, நம்மள மாதிரி குழந்தையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம மாதிரி என்ன பண்றது தெரியல, சிக்கல்ல குழம்பி போயிருக்கணும் சொல்லி கருப்பசாமி சொன்னார். எப்படி தெரியுங்க சிரமத்தை தான். சரி அந்த சிரமத்தை இது பண்ணிட்டு எனக்கு கொடுத்த வேண்டுதலை செஞ்சாச்சு இல்லையா. இதுக்கு மேல கருப்பசாமி உனோட தொழில முன்னேற்றம் பண்ணி அமைச்சு கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து பால வச்சு கொடுத்தா போதுமில்ல, போதுமில்ல அப்படி பால வச்சு கொடுத்த வேற என்ன உருவாக்கி புரியுதா. ஏன் சரியா படிக்காது இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து இங்கே அமைச்சு கொடுத்தா பார்த்தா இல்லாட்டி செய்கிற இங்கே அமைச்சு கொடுத்தா நான் 3 மாச காலத்தில் அமைச்சு கொடுத்தா ஒரு 3 மாசம் கூட காலத்தில் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக நல்ல செல்வாக்க அடுத்த வருடம் நீ ஒரு நல்ல பணக்காசோட இது பண்ணி நான் பாலாஜி கொடுத்தா கருப்பசாமி எனக்கு என்ன செய்ய சரியா. சரி நான் உனக்கு